எச் ராஜா அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார். என்ன குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம், என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனாலதான் இவர் ட்ரை பண்ணாரு. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இன்னும் கொஞ்சம் கிளிக்கே கிளிக்கே. அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. டோட்டல் 1 ஹவருக்குள்ள முடிச்சுடுறேன். இப்பவே உங்களை காஷன் பண்ணிட்டேன். டோட்டல் 1 ஹவர் இருக்கும். ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா 3வது முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமரா வந்திருக்கார். நண்பர்களே, கணக்கு தெரியாதவனெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கான். எப்படி? இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 138 கோடி. ஒருவருக்கு ஒரு கழிப்பறை என்று வைத்தால் கூட 138 கோடி கழிப்பறை தான் வருகிறது. ஆனால் இந்த சங்கி எச் ராஜா 12,000 கோடி என்கிறார். இந்த நாட்டில் 12,000 கோடி கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டது. சுற்றி நின்று ஊரே துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்துல அப்பட்டா அப்பட்டா. பாவம், அதனாலதான் அவரை பப்புன்னு சொல்றாங்களா? நான் அந்த வார்த்தையெல்லாம் நம்புறது இல்ல. யார் சார் இவரு? இவரு தெரியலையே. இவருதான் நீங்க ராகுல் காந்தியோட டிரெஸ் சென்ஸ், டி-ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு வாட் a nonsensical person is the leader of the opposition. ஆனா அப்படிப்பட்ட கீழ்த்தரமான பர்சனல் பிஹேவியர் இருக்கிறவன் இன்னைக்கு லீடர் ஆஃப் தி அப்போசிஷன். கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. மாண்பு பிரதமர் 1 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறாரு. உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. 1 மணி நேரம் 50 நிமிஷம் கூச்சலா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். செமி இட்டாலியன் ராகுல் காந்தி. செமி இட்டாலியன் தானே? நீ யாரா? நீ யார்? அட என்ன பிகாரிங்கிறான் ஒரு முட்டாள். மறுபடியும் மோளம் சொல்லுங்க. அட என்ன பிகாரிங்கிறான். நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. பச்சை தஞ்சாவூரான். எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. அத செமி இந்தியன்னு சொல்லலாமே அப்படின்னு சில காங்கிரஸ்காரங்க கேட்பாங்க. இருந்தாலும் அவங்களும் செமின்னு தான் சொல்லணும். ராகுல அவரை ஃபுல்லுன்னு சொல்ல முடியுமா? வேற ஃபுல்லா இருக்கலாம். எனக்கு தெரியாது அந்த பழக்கங்கள். பேசாத. ஓ முகரக்கட்டைய உத்து பார்த்தாலே தெரியுது தானே 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. நண்பர்களே, இந்த தமிழகத்துல இந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம் இருக்கிறது. என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு. மூட நம்பிக்கை உள்ள மூடர்கள் தமிழக மக்களை தவறாக திசை திருப்புகின்ற தீய சக்திகள். இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. மூட நம்பிக்கை உள்ள மூடர்கள். அவன் தாண்டா நானு. உன்னையே நீயே கேக்குற. எல்லா சமுதாயத்தையும் வஞ்சிக்கின்ற ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சி இப்பொழுது நடந்து யோ இவ என்ன ஆனா உன்னா ஹிந்து விரோத தீய சக்தி சொல்லுகிறான். மூட நம்பிக்கை ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இந்த நம்பிக்கை ஜெயிக்க கூடாது. நடந்ததுல நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லலையே. எனக்கு ஒண்ணு மட்டும், இந்த மைக் இருந்ததுன்னா பொய்யே பேச தெரியாது எனக்கு. என்னங்க அர்ச்சந்திரா? நான் பொய்யெல்லாம் வல்லத்துக்கு கழுத்து மேல வரும். உன் பொய்யினால தானே நாங்க இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். நண்பர்களே, தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா எதுல? பட்ஜெட் உரையில. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா?
கடந்த 10 ஆண்டுகள்ல மாண்புமிகு பிரதமர் மோடி அவருடைய ஆட்சியிலே தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு மட்டும் கொடுத்தது 10,76,000 கோடி. ஏதாவது இஷ்டத்துக்கு பேச. நம்ம மதுரையைச் சேர்ந்த வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் இது குத்தமா? குத்தமே கிடையாது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் 3,10,000 கோடி நிதி ஒதுக்கப்படும். போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் குழந்தைகள் தவிர மற்ற மாநில பெண்கள் குழந்தைகளுக்கு தான் இந்த நிதி ஒதுக்கீடுன்னு பட்ஜெட்ல நிர்மலாஜி சொல்லியிருக்காங்களா? இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. Is it not a fraud against the people of Tamil Nadu? முதலமைச்சர் பதில் சொல்லணும், கடமைப்பட்டிருக்கார். கடலுக்குள்ள கொப்ப நண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பொய் பேசினா என்ன ஆகும்? வேதாளம் சேர்மே வெள்ளருக்கு பூக்குமே பாதாளம் மூலி படருமே மூலேறி சென்றிருந்து வாழ்வலே சேடன் குடிபுகுமே மன்றோரன் சொன்னார் மனை. பேச விட்டு போயிட்டு வந்ததுல இருந்து லேகிய வச்சுட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகியம் விக்கிறனா? ஆகவே நண்பர்களே, இன்று இந்த மத்திய பட்ஜெட் இளைஞர்கள் மத்தியிலே வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான பட்ஜெட். எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. இந்த 5 ஆண்டுகள்ல 1 கோடி இளைஞர்களுக்கு 500 மிகப்பெரிய கார்ப்பரேட் செக்டார்ல பயிற்சி. ரோடு மத்திய சர்க்கார், ரயில் மத்திய சர்க்கார். உன் கான்ட்ரிபியூஷன் என்ன? ரயில் மத்திய சர்க்கார். இதுக்கு முன்னால ரயில் விபத்துங்கிறது ரொம்ப அபூர்வமா நடக்கும். ஏன்னா அதுக்கு உண்டான காரணங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு காரணமே இல்லாம நடந்துட்டு இருக்கு. இது என்ன பஸ் ஆக்சிடென்ட், லாரி ஆக்சிடென்ட் மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துருக்கு. ஏன்னா உலகமே உத்து பார்த்து, அதுவும் முன்னால் இருக்கிற ட்ரெயினை போய் இடிக்கிறது, பின்னால் வர்ற ட்ரெயின் வந்து முன்னால் ட்ரெயின் இடிக்கிறது, இது மாதிரி ரோட்ல ஒன்று நடக்காது. இதெல்லாம் வந்து உனக்கு கஷ்டமா இருக்கு. இது உனக்கு கஷ்டமா இருக்கு. திறமை இருக்கா திராணி இருக்கான்றது வந்து பொது வழியில அரசியல் கட்சிகள் பேசுறாங்க, விவாதத்திலே பேசுறாங்க. ஆமோதிக்குதா? நான் என்னோட சிம்பிள் கேள்வி, அவர் வந்து ஒருத்தர் என்ன பேசினாலும் நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் வந்து கெட்டவத்தை பேசி ஆரம்பிக்கட்டுமா? அவ்வளவு முறப்பா பேசக்கூடாது. நான் ஓத்தா அம்மான்னு பேசட்டுமா? தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? தப்பு பண்ணிட்டு நான் ஓத்தா அம்மான்னு பேசட்டுமா? டேய், நீ எல்லாம் கெட்டவத்தை பேசுறவன். நாங்கெல்லாம் உருவாக்குறவங்க பல்கலைக்கழகம். நீங்க கேட்பீங்களா? ஐயோ, போட்டு ஒலப்புறாங்களே. அப்ப நீங்க எந்த இடத்துல